வணக்கம் மச்சி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022ஓட எபிசோட் 46 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட புது வியூவர்ஸ், அதாவது பிகினர் யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனல் நம்ம சேனல் நீங்கள் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்கள் சேனலை நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போது மேட்டருக்கு வருவோம். அதாவது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பு, அப்புறம் கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ், இது ரெண்டை தான் வந்துட்டு நம்மளுடைய கிரியேட்டர்ஸ் எல்லாருமே அதிகமாக வந்துட்டு அனலிட்டிக்ஸை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அனலிட்டிக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட சேனலுக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ வாட்ச் டைம் வந்திருக்கு, எந்தெந்த நாட்டில் இருந்தெல்லாம் நம்மளோட வீடியோஸை வாட்ச் பண்ணுறாங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஆடியன்ஸுடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வீடியோஸுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இப்படி நம்ம சேனலை பற்றின ஏகப்பட்ட அனலிட்டிக்ஸை வந்துட்டு நம்மளால் ரெண்டு இடத்துல இருந்து பார்க்க முடியும். ஒன்று வந்துட்டு மொபைல் ஆப் மூலியமாக பார்க்கலாம், இன்னொன்று வந்துட்டு யூடியூபுடைய கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் மூலியமாக போயிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த ஆப் அப்படிங்கிறது தான் நம்ம யூடியூபர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப்பு. இப்போ கேள்வி என்னன்னா, ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ வாட்ச் டைம் வந்திருக்குன்றதை முதற்கொண்டு உங்களால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப் தான் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா மோஸ்ட்லி பிகினர்ஸ் வந்துட்டு மொபைல் யூடியூபர்ஸாக தான் இருக்காங்க. பிசி யாரும் யூஸ் பண்ணாதனால அதிகமாக மொபைலில் தான் வந்துட்டு உங்களோட அனலிட்டிக்ஸை நீங்கள் செக் பண்ணுறீங்க ஒய்டி ஸ்டுடியோ ஆப் மூலியமாக. ஸோ ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டீங்களாங்கிறத செக் பண்ணுறீங்க. அண்ட் செகண்ட் திங், உங்களுடைய வாட்ச் டைத்தை நீங்கள் செக் பண்ணுறீங்க. அதில் தான் பிரச்சனையே. ஸோ நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் போயிட்டு உங்களுடைய வாட்ச் டைமை செக் பண்ணும்போது அந்த ஓவரால் லைஃப் டைம்னு கொடுத்து நீங்கள் வாட்ச் டைம் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்பீங்க. ஆக்சுவலாக அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு கீழே வந்து அனலிட்டிக்ஸில் வியூ மோர் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது வாட்ச் டைம் டேபுக்குள்ளே போனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 days அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அதில் நிறையா டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட் 365 days அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கடந்த 12 மாதத்தில் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா, ரீச் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ லாஸ்ட்டு 12 monthsக்குள்ளே நீங்கள் இதை ரீச் பண்ணணும். அதை நிறைய பேர் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. ஸோ லாஸ்ட்டு 12 monthsக்கு பதிலாக ஓவராலாகவே மொத்தமாகவே நம்ம சேனல் ஆரம்பித்து 10 வருஷம் ஆனாலும் அந்த 10 வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸு 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைத்தை ரீச் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. பட் அது விஷயம் கிடையாது. நீங்கள் கடந்த 12 மாதத்துக்குள்ளே இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைத்தை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 2022 டிசம்பர் 2022 வரைக்கும் ஒரு வருஷம். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைத்தை ரீச் பண்ணணும். அப்படி அந்த ஒரு வருஷத்தை கடந்துட்டால் அடுத்த வருஷம் ஜனவரி 2023 வந்துச்சுன்னா உங்களோட சேனல் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மச்சீஸ். அதாவது அந்த ஃபஸ்ட்டு மந்த்துக்கான டேட்டாஸை மட்டும் அவங்க மைனஸ் பண்ணுவாங்க. அதாவது ஜனவரி 2022 முதல் மாதம் உங்களுக்கு வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அண்ட் வாட்ச் டைத்தை மட்டும் அவங்க ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிப்ரவரி 2022 ஜனவரி 2023 வரைக்கும் அந்த ஒரு 12 மாதத்துக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்ச் டைத்தை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்துட்டு அவங்க கால்குலேட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒவ்வொரு மாதத்தையும் மைனஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. மொத்தமாக உங்கள் சேனலை வந்துட்டு தூக்கிட மாட்டாங்க. இன்னொரு டவுட் நம்ம வியூவர்ஸ்க்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இந்த வாட்ச் டைம். ஸோ வாட்ச் டைத்தை பொறுத்த வரைக்கும் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்புக்கு போனால் ஒரு வாட்ச் டைம் காட்டுது, அதே மாதிரி கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜுக்கு போனால் அதில் ஒரு வாட்ச் டைம் காட்டுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் நீங்கள் ஐதர் பிசியில் போயிட்டு கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜை ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி கூகுள் க்ரோம்லேயே போயிட்டு உங்களோட கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜை ஓப்பன் பண்ணலாம். அதை எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறத பல வீடியோக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன். திரும்பவும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. கூகுள் க்ரோம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, studio.youtube.comனு டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறீங்க. மேலே 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கடைசியில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூடியூபுடைய கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜுக்கு போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு $சைன் போட்டு மானிட்டைசேஷனுக்கான டேப் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த பேஜ் வந்துடும், மானிட்டைசேஷன் பேஜ் வந்துடும். அதில் ஒரு பக்கம் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வந்திருக்காங்க, இன்னொரு பக்கம் எவ்வளோ வாட்ச் டைம் வந்திருக்குங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேஜில் என்ன வாட்ச் டைம் கொடுத்துருக்கோ அதை தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அதாவது இப்போ அதில் வந்துட்டு 3500 ஹவர்ஸ் வாட்ச் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ நீங்கள் இன்னும் 500 ஹவர்ஸை ரீச் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் விஷயம். மற்றபடி ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு 4000 ஹவர்ஸை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்குதுன்னா அதை அவங்க கால்குலேட் எடுத்துக்க மாட்டாங்க, அதை கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜில்
எவ்வளோ வந்திருக்குங்கிறத அவங்க கால்குலேட்டரில் எடுத்துப்பாங்க. அப்போது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் தப்பாக காமிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் காமிக்கிற அந்த டேட்டாஸ் வந்து இங்கே ரிசம்பிள் ஆகிறதுக்கு மேபி ஒரு 1-2 நாட்கள் ஆகலாம், இல்லை ஒரு வாரம் 2 வாரம் ஆகலாம். மேபி சின்ன பக்ஸ் ஏதாவது இருக்கலாம், அதனால் கூட அந்த மாதிரி தப்பாக காமிக்கலாம். ஆனால் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டியது அந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜில் வந்ததை மட்டும்தான். ஸோ ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்துட்டு ஜஸ்ட் உங்களோட அனலிட்டிக்ஸை செக் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி வாட்ச் டேத்தை எக்ஸாக்டாக நீங்கள் கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜில் தான் போய்ட்டு பார்க்கணும். ஸோ இது ஒரு டவுட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ இந்த 2 சந்தேகமும் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 விஷயத்தில் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மச்சீஸ். ஸோ see you in next video. Until then, bye from Baba. Bye.